குருதிக்கொடை பாசறை நாகை மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்கள். பேரன்பு கொண்ட என் தாய் தமிழ் உறவுகளை, இன்று மிகவும் சிறப்பான முறையிலே தமிழினத்தின் போராளி ஐயா பழனி பாபாவின் 27ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழினத்திற்காக ஒற்றைத் தலைவனாய் போராடி தமிழினத்தின் எழுச்சிமிக்க உரையால் புரட்சி செய்து வந்த பழனி பாபாவின் நினைவேந்த நிகழ்வை அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தியல்படி பழனி பாபாவை தமிழ்நாட்டிற்கு யாரென்று தெரியாமல் பல அரசியல் கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருந்த நிலையில் ஐயாவின் நினைவேந்தலை ஊரெங்கும் கொண்டு சென்று ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றை இந்த சமூகத்திற்கு புகத்திய ஒப்பற்ற தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமானின் புரட்சி படையுடன் ஐயாவின் நினைவேந்தல் இன்று 27ஆம் ஆண்டு நினைவேந்தல் திட்டச்சேரி பேரூராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழனி பாபாவை யாரென்று தெரியாத அரசியல் அடியெடுத்து வைத்த இளைஞர்கள் மத்தியில் இன்று பழனி பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க துடிக்கும் என் போன்ற இளைய சமூகத்தினர் ஐயாவின் ஒற்றை தமிழனாய் முதலில் அரசியலின் மிகவும் ஒப்பற்ற தலைவனால் விளங்கிய ஐயா பழனி பாபாவின் மிக பெரும் தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து போராடிய மிக பெரும் தலைவர் ஐயா பழனி பாபா அவர்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை என்றும் இன்று ஒரு தனி தமிழனாய் தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமானின் ஊன்றுகோலாக விளங்கும் ஐயா பழனி பாபாவின் 27ஆம் ஆண்டு நினைவு தினம் திட்டச்சேரி பேரூராட்சியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயாவின் எழுச்சி உரையில் திகண்டு கிடந்த இந்த சமூகத்தில் ஒவ்வொரு பேச்சும் தன் இதய துடிப்பை தூண்டி மக்களின் புரட்சி செய்ய மிகவும் விதைத்தது ஐயாவின் ஒவ்வொரு பேச்சையும். தனி மனிதனாக போராடி கொண்டிருந்த ஒரு ஒப்பற்ற தலைவன். எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் இன்று ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பித்து பழனி பாபா திராவிட கும்பலால் மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒன்று கூட பழனி பாபா நினைவேந்தலை என்றுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியதில்லை. ஆனால் இன்று அண்ணன் செந்தமிழன் சீமானின் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் எங்கும் பழனி பாபாவின் வாழ்க்கை வரலாறும் அவர் போராடிய குணங்களும் இன்று எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது. அதுபோல மிகவும் அரசியல் கருத்துக்களை நம்முடன் புகுத்து அதை ஒவ்வொரு இளைஞர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் ஐயாவின் நினைவேந்தல் நிகழ்வில் நாம் உறுதி ஏற்க வேண்டும். நமக்காக போராடிய ஒரு தமிழினத்தின் புரட்சியாளன், அவரின் நினைவை ஒவ்வொரு தமிழினமும் ஏற்று எனக்கு வாய்ப்பளித்த நாம் தமிழர் ஒருவருக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.